ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம். திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையின் அமைப்பாளர், ம், கவிஞரும், ம். சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக அதன் அமைச்சர் பெருமகனார் கரங்களில் இருந்து தூய தமிழ் பற்றாளர் விருதினை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அது உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த நெல்லை வாழ் மக்களுக்கும் தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் பெருமையாகவே நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பேரவையின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய இந்த பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் தமிழ் நெஞ்சங்களுக்கு, தமிழ் அன்பர்களுக்கு அது தெரியணுங்கிறதுக்காக உங்க வாயால் அதை கேட்டா சந்தோஷம் ஐயா. அதாவது நம்முடைய திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையை பற்றி சொல்றதுனால நீங்க அந்த தூய தமிழ் பற்றாளரை பற்றி சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா ஐயா. அது ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது. நம்முடைய திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையினுடைய அத்தனை பேருக்குமானதான் நான் நினைக்கிறேன். அது உங்களோட பெருந்தன்மையை காட்டினாலும் உங்களால் நாங்கள் தமிழ் அமுதத்தை பருகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ் எல்லாத்தையும் சுத்தமானதான். குற்றால அருவியில் நீ தான் குளிப்ப நான் தான் குளிப்பேன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் குளிக்கலாம். நீங்கள் இந்த கேட்டீங்க இல்லையா, முதல்ல கேட்டீங்க இல்லையா, இந்த திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை என்ன செய்து கொண்டு இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? நிறைய தமிழ் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருந்தேன். இன்னைக்கும் அதோட உறவு கொண்டிருக்கேன். நிறைய அமைப்புகள் மாதத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ கூடுறாங்க. அடுத்த ஒரு கூட்டம் நடக்கு. அந்த கூட்டத்தில் எதையாவது ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு தமிழ் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுதே தவிர அதை ஒரு ஆக்கப்பூர்வமான பாதைக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய அந்த தொடர்ச்சியான ஒரு வேலை மற்ற அமைப்புகள் குறைவாக இருக்கதா நான் நினைக்கிறேன். அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அப்படிங்கிற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இதை உருவாக்கும் போது சில சொந்த அனுபவங்கள், சில பாடங்கள், அதனால இந்த அமைப்பு எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய இயக்கங்கிறது ஒரு தனி மனிதருடைய ஆதிக்கம்னு சொல்ல முடியாது, அவருடைய செயல்பாட்டுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அதனால இந்த திருவள்ளுவர் பேரவைக்கு வருகின்ற எல்லோருமே இதனுடைய உறுப்பினர்கள் தான், எல்லோருமே இதனுடைய ஆர்வலர்கள் தான், எல்லோருமே இதனுடைய பங்காளர்கள் தான். ஆனால் அந்த நிகழ்ச்சிகளை வடிவமைக்கிறது 4 பேர்கிட்ட கலந்து தான் நம்ம நிகழ்ச்சிகளை வடிவமைக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த ஒரு அமைப்பாளருங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு அதனுடைய முழுமையான ஒரு கட்டுப்பாட்டை என்னுடைய கையில் வச்சுருக்கேன். இது சர்வாதிகாரம் இல்லை, ஜனநாயகத்தின் இன்னொரு பாதை. ஏன்னா எனக்கு வழிகாட்டி பொருணை இலக்கிய வட்டத்தினுடைய அன்பிற்குரிய ஐயா தளவாய் ராமசாமி அவர்கள். அவங்க பொருளை இலக்கிய வட்டத்தில் எல்லாருக்கும் சம பங்கு கொடுப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை சொன்னால் கூட அதனுடைய கோரிக்கை நியாயமாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அந்த இயக்கத்தை இயக்குகின்ற தன்மை அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. இப்போ திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை உருவாக காரணகர்த்தாவில் ஒருவராக ஐயா புரவலர் தளவாய் ராமசாமி ஐயாவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய மகனார் இளைய புரவலராக இருக்கக்கூடிய நாதன் ஐயாவும் இந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா, நம்ம இந்த மாதாந்திர கூட்டங்கள் நடத்துகிறோம். ஆமாம், அந்த மாதாந்திர கூட்டங்கள் நானும் வர்றேன், அன்பர்களும் பேசும்போது வெளியிடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை இந்த மாதாந்திர கூட்டங்களை ஒரு நூதனமாக நடத்துகிறாங்கங்கிறாங்க. அதில் என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்கீங்க ஐயா? இல்லை, அந்த நூதனங்கிற வார்த்தைக்கு நூதனம்னா புதுமைன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த பார்வையில் அதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா நான் என்னுடைய பதில் வந்தோம். அதாவது ஒருவர் பேசுவார், தலைமை உரைன்னு ஒருத்தர் பேசுவார், ஒரு முன்னிலை உரையை பேசிட்டு நன்றி உரையை சொல்லிட்டு நிறைய கூட்டங்கள் கலைந்து வருவதும் கூடுவதும் கலைவதுமாக இருக்கக்கூடிய இந்த இலக்கிய உலகில் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை சற்று மாறுபட்டதாகவும் நிகழ்ச்சி வடிவமைப்புகளில் சில புதுமைகளை புகுத்தியுள்ளதாக நானும் அறிகிறேன், கேள்வியும் படுறேன். அதை தொடர்ந்து அதாவது பொதுவாக இலக்கியவாதிகள் எல்லாருமே ஏதாவது ஒரு திறமைக்கு சொந்தக்காரர்களாக தான் இருப்பாங்க. நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ராமலிங்கம் வயதில் மூத்தவர், ஆனால் ஆர்வலர். அதாவது ஈசா சொல்கிற மாதிரி அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற ஒரு அற்புதமான நண்பர் போது அவர் அதுக்காக தன்னை செதுக்கிக்கிட்டாரு. அப்போ நாம் என்ன செய்யறோம்னா, புதுசாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்குறோம். இருக்கிறவங்கள அவங்களுடைய பாதையில் அவங்கள தைரியமாக தயங்காமல் பயணிக்க வைக்கிறோம். நானும் கூட அப்படிதான் ஐயா. அந்த ஒரு புதியவனாக இளையவனாக இந்த பேரவைக்கு முதல்ல வரும்போது கூட ஒரு புதிய நபர் தானே. அதாவது எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு வாரிசு இலக்கியவாதினா
எங்கள் அப்பா ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகம், அப்பாவுடைய அந்த பேச்சு இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது தெரியாத நிலையிலும் கூட எனக்கும் வாய்ப்பளிச்சு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இலக்கிய சொந்தங்கள் எல்லாம் நம்மளை வந்து அறியக்கூடிய அளவில் நீங்கள் உயர்த்தி இருக்கிறீங்க. இது ராமலிங்கம் ஐயாவுக்கும் பொருந்தும், காந்திமதி வேலனுக்கும் பொருந்தும், சக்தி வேலாயுதம், பிரபு அண்ணன் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். அதாவது இப்போ நீங்கள் இலக்கிய உலகில் வாரிசுன்னு சொன்னீங்க. அரசியலுடைய வாரிசுகள் வந்து விமர்சிக்கப்படுவார்கள். அரசியலில் வாரிசுகள் வரும்போது விமர்சிக்கப்படுவார்கள். இலக்கிய உலகத்தில் வந்து வாரிசுகள் என்பது வந்து ரொம்ப சொற்பம், ரொம்ப குறைவு. இரண்டாவது வந்து ஒரு மருத்துவருடைய மகன் வந்து மருத்துவராக வரலாம். ஆனால் அந்த அவங்க அப்பாவுக்கு இருந்த திறமை இவருக்கு இருந்தால் தான் இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து புகழ் பெற முடியும், ஒரு மருத்துவராக தன்னை அடையாளப்படுத்த முடியும். இல்லைன்னா இவர் மருத்துவர்னு சொல்லிக்கலாமே தவிர வேற ஒன்றும். அதே மாதிரி தான் ஒரு இலக்கியவாதி வந்து இலக்கியவாதியினுடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வராருன்னா அவர் தன்னை ஒரு இலக்கியம் தெரிந்தவராக அடையாளம் காட்டிக் கொள்ளலாம். தனக்குன்னு ஒரு ஆளுமை இருந்தால்தான் அவர் எல்லாராலையும் ஈர்க்கப்படுவார், நிலைத்திருக்க முடியும். அது உங்கள்கிட்ட இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது உங்கள் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெறுவதற்காகவே உங்ககிட்ட வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்தணும் அப்படிங்கிறது இந்த மாதாந்திர கூட்டங்கள் எங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பாக கருதுகிறோம். ஐயா, இப்போ எளிய மனிதர்களையும் மேடையில் ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய ஒரு பண்பு திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையில் இருக்கிறது. அதை அதன் அமைப்பாளர், தூய தமிழ் பற்றாளர், கவிஞர் ஜெயபாலன் அவர்கள் செய்து வருகிறாருங்கிறது இங்கே உள்ள இலக்கிய சொந்தங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சிகளில் என்னென்ன வகைகள் இருக்கு? அதாவது நம்முடைய திருவள்ளுவர் பேரவையை ஆரம்பித்த போது வந்து ஒரு ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பயணத்தை தொடங்கலாம், இது ஒரு இலக்கிய பயணமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் போக போக அதில் வந்து அதாவது ஒரே பாதையில் போயிட்டு இருந்தால் எல்லாருக்குமே ஒரு சலிப்பு தட்டிடும். அப்போ அதுலேருந்து சில மாற்றங்களை உருவாக்கணும். அப்போ ஒரு கவியரங்கத்தை வச்சோம், ஒரு கருத்தரங்கத்தை வச்சோம். அந்த கவியரங்கத்துக்காக முழுமையாக அந்த நாட்டில் வம்பாக்குறது இல்லை, அது வந்து ஒரு பகுதி இதாக தான் வச்சோம். இந்த மாதிரிலாம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஆண்டு விழா வரும்போது திருநெல்வேலியில் இருக்கின்ற இலக்கிய அமைப்புகள் வந்து பெரும்பாலும் நம்மை சார்ந்து இருக்கின்ற அல்லது நம்ம சுற்றி இருக்கின்ற இலக்கியவாதிகளை வந்து பெருசுப்படுத்துறது இல்லை. நம்ம வந்து இந்த சும்மா வந்து இல்லாமல் அவங்களுடைய திறமையினுடைய அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விருது கொடுக்கலாம். இதை வந்து திருநெல்வேலியில் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து கையில் எடுத்தோம். கையில் எடுத்து ஆமாம். அதாவது இதில் வந்து ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, நம்முடைய திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவைக்கு தொடர்ந்து 2 கூட்டங்களுக்கு மேல் வந்து கொண்டிருப்பவர்கள் உறுப்பினர்கள். இது ஒரு முதல் இது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு இடையில கொஞ்ச நாள் வராமல் இருந்தால் கூட ஒரு அந்த வருஷம் ஆண்டு விழாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முறையான அழைப்புகள் கொடுக்கப்படும். எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டு விழா காலங்களை தவிர மற்ற நேரங்களில் எந்த ஒரு காரியத்துக்காகவும் நண்பர்கள்ட்ட வந்து நன்கொடை வாங்குவது இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், சந்தாவும் வாங்குவது இல்லை. இது வந்து உங்களுடைய, மீண்டும் சொல்கிறேன், ஒரு பெருந்தன்மையை காட்டுகிறது. இப்போ இந்த திருவள்ளுவர் பேரவை அமைப்பில் ஆண்டு விழாவில் என்னுடைய தந்தையார் கோதைமாறன் அவர்களும் தங்கள் கரங்களால் தங்களுடைய பரிந்துரையால் விருது பெற்றிருக்காங்க. நானும் வந்து விருதினை வந்து பெற்றிருக்கேன். ஐயா தீக்காசி அவர்களின் பெயரில் பெற்ற விருதுங்கிறது எனக்கும் பெருமை. இப்போ வேற இந்த நிகழ்ச்சி வடிவமைப்புகளில் வந்து நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு கூட சில புதிய புதிய நிகழ்ச்சிகளை வந்து கட்டமைச்சிங்க. இப்போ அது வந்து எல்லாராலையும் பேசப்படுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவைக்குன்னு உரித்தான பாடகர்கள் இருக்கிறாங்க. ஆமாம், ஆசான பாடகர்கள். அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எனக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆற்றல் வருது அல்லது சொல்லுறதுக்கு ஒரு ஆற்றல் வருதுன்னா, இதே மாதிரி அவங்களுக்கு பாடுவதற்கு ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆற்றலுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கும்போது அவங்கள வந்து பயன்படுத்துன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து என்ன சொன்னால், பாடுவோர் பாடலாம்னு சொல்லிட்டு 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் அவங்களுக்கு நேரம் கொடுத்தோம். ஏன் இந்த திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையின் மாதாந்திர கூட்டங்கள் தொடர்பான நிகழ்வுகளை இவ்வளவு நேரம் அலசிட்டோம். இது போக இதையும் தாண்டி நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ பண்றதா சொல்றாங்களே? அதாவது வள்ளலார் வந்து சொல்லுவாரு, மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லி சொல்லுவாரு. இதைத்தான் நம்ம தமிழ் அன்பர்களும் ஆர்வலர்களும் சொல்லக்கூடியது, தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவது இல்லை. ஏன்னா அவனுக்கு மரணம் உண்டு, ஆனால் அவனுடைய படைப்புகளுக்கு மரணம் கிடையாது. நாம் காலமும் நினைக்கப்பட வேண்டும். என்னைக்கோ நம்ம திருக்குறளை சொல்லும்போது என்ன சொல்கிறோம், திருவள்ளுவர் 3000 வருஷத்துக்கு முன்னால் வந்து வாழ்ந்தார்னு சொல்கிறோம். 3000 வருஷத்துக்கு முன்னால் அவர் வாழ்ந்தார்னு சொல்கிறதுக்கே அதுக்கு அடிப்படை ஆதாரமாக என்ன இருக்குது? அவரோட படைப்பு தான். அவருடைய படைப்பை வச்சு தான் நம்ம அவரை பேசுகிறோம். கம்பெனியும் அதே மாதிரி தான் பேசுகிறோம் இல்லையா? அதே மாதிரி நாம் ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் செய்தால் அந்த செயல்கள் இன்னும் கொஞ்ச காலம் பேசப்படும்.
ஆண்டு விழா தோறும் வந்து என்ன செய்கிறோன்னா கவிதை போட்டி நடத்துகிறோம், ம். சிறுகதை போட்டி நடத்துகிறோம். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா எல்லோரையும் ஊக்கப்படுத்தணும். இப்போ சிறுகதை போட்டியில் வந்து கவிதை போட்டியில் வந்து கடந்த வருஷம் வந்து தருமபுரியிலேருந்து ஒரு நண்பர் தான் பரிசு வென்றார். பரிசு வாங்க. அதுக்கு முன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய சகோதரி டாக்டர் தான் வந்து பரிசு வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா நாம் வந்து வெளிப்படையாகவும் உண்மையான திறமைகள் மதிக்கப்படணுங்கிற ஒரு காரணத்தை செய்கிறோம். அதனால் திருவள்ளுவர் பேரவை வந்து அதோட அமைவிடம் திருநெல்வேலியில் இருந்தாலும் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை தமிழகம் ஏன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களின் படைப்புகளை அங்கீகரிக்கிறது, ஆண்டு விழாக்களில் பரிசு வழங்கி சிறப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட விஷயமா இருக்கு. கொஞ்சம் நம்ம ஆலோசித்து இது முடியுமா, சாத்தியப்படுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எனக்கு நானே கேட்டுக்கிட்டு என்னன்னா அந்த குழந்தைகளுக்கான திருக்குறள் பயிற்சி இதை வந்து நம்மளே சொல்லிக் கொடுக்கலாம். திருக்குறள் சொல்லிக் கொடுக்கறது வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது தன்னார்வலராக வந்து நம்ம சகோதரி சொர்ணவல்லி வந்து இருந்தாங்க. அடுத்ததில் வந்து நம்மை போன்ற கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கவிதை எழுதுறாங்க. கவிதையினுடைய வழிமுறைகள் தெரிஞ்சிருக்கு, ஆனால் மரபு தெரிய மாட்டேங்குது. புது கவிதைகள், நவீன கவிதைகள் வந்து அவங்க நிறைய எழுதுறாங்க. நிறைய நல்ல சொல்லாடல்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களையும் தமிழ் வழிப்படுத்துவோம். அவங்களும் தமிழில் தான் எழுதுறாங்க. இருந்தாலும் அவர்களை மரபு வழிப்படுத்துவோம். நவீன கவிதைங்கிறது வந்து மரபுலேருந்து மாறுபட்டது அல்ல. அதை வந்து அப்துல் ரஹ்மான் மேத்தா போன்றவங்களாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா இது வந்து என்ன குரலடி இதில் எழுதினீங்கன்னா அது வந்து இதுக்கு வந்துடும். வார்த்தைகளை வரிசைப்படுத்தும் முறையில் தான் ஒரு நவீன கவிதையும் ஒரு மரபு கவிதையும் இதாகுது. அவ்வளோதான். வகுப்புகளை வந்து கூடிய வரையில் தவறாமல் பங்கேற்கக்கூடிய நபராக நானும் இருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, ஒரு எளிய சொற்களை பயன்படுத்தி, தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி இந்த மரபு கவிதை பயிற்சி பட்டறையை நீங்கள் நடத்திட்டு வரீங்க. உங்களை விட வயதில் மூத்தவர்களும் என்னை விட வயதில் இளையவர்களும் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. ஒரு ஆசிரியராக உங்களுக்கு இந்த மனதில் எப்படி இருக்கு? இதில் நான் ஆசிரியராக வந்து என்னை நினைக்கவே இல்லை. முதல் செய்தி அதுதான். நான் ஆசிரியர் அல்ல. எனக்கு வந்து தமிழ் படிக்கும்போது திருநெல்வேலியில் எல்லாத்துக்கும் அவங்க அப்பா காலத்துலேருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழாசிரியர்னா ஈசு ஆறுமுகனார். தமிழுக்காகவே தன்னை தந்தவர். நல்ல மரபு இது. அவர்கிட்ட வந்து அவர் வந்து பாடம் நடத்தக்கூடிய விதமே நல்லா இருக்கு. 40 நிமிஷம் அப்போ வகுப்புனா 30 நிமிஷம் வந்து வகுப்பு, 10 நிமிஷம் வந்து பொது விவகாரங்கள். பொது விவகாரங்கள்னா கவிதை எழுதுறதுக்கு வந்து விளையாட்டாக சொல்லி கொடுப்பாரு. என்னுடைய மாமனார் இது சிவராமச்சந்திரன், அந்த மாதிரி சில நிறைய இது என்னுடைய இளைய பருவத்தில், அவர் பின்னால் தான் தங்கச்சி மாப்பிள்ளையாடுறாரு, அதுக்கு முன்னாடி மாமனார் தான் வர முறையில். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த ஹிந்தி பாடல்கள் மெட்டீரியலுக்கு வந்து தமிழ் பாட்டு எழுதுவார். இந்த மாதிரி செய்து அதே மாதிரி என்னுடைய தாய்வழி மாமன் வந்து அவர் வந்து மரபுல எழுதக்கூடியது. இவங்கள்ட்ட எல்லாம் தான் வந்து படித்ததுனால எனக்கும் கவிதை எழுதணும்னு ஆரம்பித்து நான் விளையாட்டாக எழுத ஆரம்பித்தேன். முதல்ல எழுதின கவிதையே நம்ம அப்போ வந்து நான் எங்கள் சாப்ட்வேர் நிலை பள்ளியில் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த பரிசு எழுதிட்டு கடைசி நாள் வெளியே வரும்போது ஒரு புத்தகம் எழுதிப்பாங்க, ஆண்டுலா மலர். ஆமாம். அந்த மலரில் வந்து நான் எழுதின கவிதை வந்து எனக்கே நான் எழுதி எங்கள் தமிழாசிரியர்கிட்ட கொடுத்தேன். அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அது வராதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்தது மட்டும் மாணவர் படைப்பில் முதல் படைப்புன்னு சொன்னாங்க. அது ஒரு ஊக்கசக்தி. திருநெல்வேலியில் வந்து மரபில் அடையாளம் சொல்லக்கூடிய அளவில் வாழ்ந்த ஒரு மனிதர் ஒருத்தர் உண்டு. அவர் பேர் வந்து செய்த்தலை மணியன். இப்போ வந்து காலத்தால் அவர் நம்மோடு இல்லை. சரி, செய்த்தலை மணியன். ஆமாம், அவர் வந்து ஒரு பாரம்பரியமான நாட்டுப்புற கலைஞர் குடும்பத்தில் சேர்ந்தவங்க. அதாவது இங்கே திருநெல்வேலியில் வந்து ஐயம்பிள்ளைன்னு சொன்னால் வில்லிசை மன்னர்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி. அந்த காலத்தில் அவருடைய மருமகனார் மகளை கல்யாணம் பண்ணவர். ஆசிரியராக இருந்து பின்னால் வேண்டாம்னு சொல்லிட்டு நாட்டுப்புற கலை வில்லிசைக்கே வெளியே வந்துட்டாங்க. ஆனால் சிறந்த மரபு கவிஞர். அவர் தான் வந்து என்னை வந்து சொன்னார், மாப்பிள்ள இப்படி இருக்காங்க, நல்ல சொல்லலாம் உங்கள்கிட்ட சொல்லாடல்கள் இருக்கு, இந்த மரபில் எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலவர் குழந்தை எழுதுனா யாப்பதிகாரங்கிற புத்தகத்தையும் கையில் கொடுத்து என்னை மரபு வழி ஆற்றுப்படுத்தியவர். அவர் தந்த ஊக்கம் இது. நம்முடைய கம்பாநதி காமாட்சி அம்மன் மேலே வந்து கம்பாட்சி அம்மன் காமாட்சி திருவந்தாயின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதி அவர்களுடைய அணிந்துரையோடைய செய்த்தலை மணியன். ஆமாம், அதாவது சிவகாசி கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியராக விளங்கிய ஐயா பூசி கணேசன் அவரோட 3 விஷயத்தை வந்து கையில் எடுத்து இப்போ நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல்ல வந்து கவிஞர்களுக்கான யாப்பிலக்கண பயிற்சி.
அடுத்தால வளரும் தலைமுறைக்காக வந்து என்ன செய்கிறேன்னா திருக்குறள் பயிற்சி. ம். அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து எல்லாரும் நம்ம செல்லை நோண்டிக்கிட்டு தான் இருக்குதுங்க ம். அப்படிங்கிற ஒரு பரவலான நான் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி வந்து அது. ஆமா. அப்போ இந்த பிள்ளைகளை வந்து அதுலேருந்து மாற்றி ம். வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு வரணும். நண்பர் சக்தி வேலாயுதம் உங்களுக்கு தெரியும், கவிஞர் சக்தி வேலாயுதம். ஆமா. அவர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து மாநில அளவில் ம். ஜெஸ்ன்னு சொல்லக்கூடிய சதுரங்க விளையாட்டு போட்டியினுடைய மாநில நடுவர். ஆமா. அப்போ அவர் சொல்றாரு, ஆனால் ஏன் கவலைப்படுறீங்க, வாங்க நாம செய்வோம்னா அப்படின்னா, ம். இல்லை இதுக்கு பணம்லாம் செலவழிக்க முடியாது, நாம வந்து ஒரு சமூகத்தை முன்னேற்றணும்னு நினைச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதுல பணம் வந்து பிரதானமே இல்லை, ம். வாங்க நம்ம செய்வோம்னாரு. எதிர்காலம் வந்து கண்டிப்பா வந்து 2 விஷயத்துக்கு தான் இது. ஒன்று புகழ், இன்னொன்று பணம். ஆமா. பொருள். ஒன்று புகழ், இன்னொன்று பொருள். இந்த 2 இருந்தால் தான் எதிர்கால சமூகம் வந்து ஒரு பயனுள்ளதாக தானே பார்க்கும். இன்னைக்கு உலக அளவில் வந்து இந்த சதுரங்க போட்டிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லை, புகழையும் தருது, பொருளையும் தருது. இன்னொன்னு, இந்த சதுரங்கத்தை ஆடக்கூடிய குழந்தைகள், ம். இளம் வளரும் தலைமுறையினருக்கு வந்து அறிவு கூர்மை வந்து தீட்டப்படுது. இந்த இதுல வந்து புத்தி கூர்மை வந்து உருவாகும். ஆமா, ஆமா. அது ஒரு இந்த சதுரங்க பயிற்சியில் வந்து 2 இது கிடைக்கும், அடிப்படை விஷயங்கள் 2 கிடைக்கும். ம். ஒன்று புத்தி கூர்மை, ம். இன்னொன்று பொறுமை. ஏன்னா பொறுமையா வேண்டாம் தான் காயை நகர்த்த முடியும். ஆமா. இந்த குழந்தைகளுக்கான இந்த பயிற்சியை வந்து இப்போ எல்லா வாரங்களிலும் ஞாயிறு காலை வந்து 8 முதல் 9 மணி வரைக்கும் நம்ம பேரவையில் நடத்திட்டு வர்றோம். இதுல இந்த அறிமுக நிலையிலேயே நிறைய குழந்தைகள் வந்து வந்துடுறாங்க. இன்னைக்கு இந்த திருக்குறளை மனனம் செய்தோ அதை புரிந்தோ மேடையில் பேசக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய கைத்தட்டல் வருது. வேற எதுவும் அரசு சார்பில் வாய்ப்பு இருக்கா ஐயா? இப்ப நம்மள்ட்ட படிக்கக்கூடிய நம்முடைய பயிற்சிக்கு வந்த 2 குழந்தைகள் வந்து இந்த வருஷம் வந்து இதுக்கு வராங்க. குறுகிய காலத்திலேயே வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த செல்வி காயத்ரியும் இன்னொரு பொண்ணு வந்து புதுசாக வந்துருக்கு. அந்த பொண்ணுமே வந்து போன வாரம் தான் வந்து நான் 150 குறள் வந்து படிச்சிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுது. இந்த 2 குழந்தைகளும் இந்த வருஷம் வந்து நம்முடைய இதுல பரிந்துரையில வந்து போட்டியில வந்து கலந்துக்குவாங்க. சரி, அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஐயா. நீங்க சொன்னீங்க, மனித வாழ்வு என்பது நிலையற்றது. வாழும் காலத்தில் நாம செய்யக்கூடிய செயல்களில் இந்த மொழி சார்ந்து இந்த இனத்தின் வளர்ச்சிக்காக செயல்படுறது அப்படிங்கிறதான் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த தலைவர்களின் ஒரு செயலாக இருக்கிறது. எனக்கும் கூட ஒரு எண்ணம் உண்டு, நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் பாதையில் நீங்களும் பயணிக்கிறீர்களோ என்று. தலைவர்கள் எல்லோருக்கும் வந்து வழித்தடங்களை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். நீங்க காட்டக்கூடிய வழித்தடங்களில் பயணிக்க நாங்களும் தயாரா இருக்கோம். இன்னும் பல மாணவர்கள் இந்த திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையில் வந்து இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் இந்த ஞாயிறு காலையில் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளிலும் கலந்து கொண்டால் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பகுதியே மேம்படும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எண்ணம். அதாவது இந்த போன்ற ஒரு நான் செய்கிறது வந்து ஒரு சின்ன துரும்ப தான் கிள்ளி போடுறேன். உங்களை போன்ற நண்பர்களால் எனக்கு சாத்தியப்படுகிறது. ஆமாம், என்னை விடவும் சமீபத்தில் மதிப்புறும் முனைவர் பட்டம் பெற்றிருக்க கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்கள் வந்து அவருமே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பயிற்சியை வந்து நடத்துறாங்க. திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையில் நடத்தப்படக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் கட்டணமின்றி செய்யப்பட்டு வருகிறதுதான் இதோட சிறப்பு. அதாவது நீங்க எதிர்கால திட்டம் ஒண்ணு உண்டு, உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் கிடைக்குமானால் பணத்தால் வேண்டாம், பணம் வந்து அது 2வது இடத்துல தான். உங்களுடைய முழுமையான உளம் சார்ந்த ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குமானால் இந்த நீட் இலவச பயிற்சியை இந்த பகுதியில் உள்ள குழந்தை செல்வங்களுக்கு கட்டணம் இல்லாத நீட் தேர்வுக்கான பயிற்சியை விரைவில் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையில் உங்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த கனவு திட்டம் என்பது நனவாகும் என்கிற அந்த உத்தரவாதத்தை நாங்கள் வழங்கி இருகாரும் நீங்கள் வந்து இந்த ஒரு திருவள்ளுவர் பேரவையினுடைய ஒரு சிந்தனையை இந்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு அற்புதமான பணியை வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றி பெறட்டும். அந்த முயற்சியின் விளைவாக திருவள்ளுவர் பேரவையினுடைய கனவுகள் வெற்றி நனவாகும். நன்றி ஐயா, நன்றி.